ஹெபின் டெக் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம Lenovo E41-15 அதாவது கவர்மெண்ட் லேப்போடைய கீபோர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். E41-25க்கும் 15க்கும் சேம் கீபோர்டு அண்ட் சேம் மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து 4125க்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கீபோர்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு டூல்ஸ் தேவை. ஒன்று வந்து ஸ்க்ரூ டிரைவர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஓப்பனர். ரெண்டுமே பக்கத்தில் இருக்க எலக்ட்ரானிக் ஷாப்பில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இதுக்குள்ளே ரீப்ளேஸ்மெண்ட் கீபோர்டு வந்து நீங்கள் ஆன்லைன் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், முடிஞ்சால் அதில் வாங்கிக்கோங்க. அப்படிலாம் நம்மக்கிட்ட ஸ்பேர் அவைலபிள் தான். ஸோ நீங்கள் வந்து கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டியான ஸ்பேர் வித் 3 months வாரண்டியோடு உங்களுக்கு வந்து கிடைக்கும். லேப்டாப்புடைய அனைத்து விதமான ஸ்பேர்ஸும் நம்மக்கிட்ட கிடைக்கும், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஒரிஜினல் கீபோர்டில் நமக்கு தமிழ் லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஒரிஜினல் டூப்ளிகேட் ஃபைன் பண்ணதுக்கான ஒரே வழி. லேப்டாப்பை திருப்பிக்கோங்க. பேக்கில் 2 ஹோல்ஸ் இருக்கும், அதாவது 2 ஸ்க்ரூ நீங்கள் வந்து கலத்த வேண்டியது இருக்கும் கீபோர்ட் கலத்துக்கு. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி. ஸோ இந்த 2 ஸ்க்ரூ நீங்கள் வந்து கலத்திக்கோங்க. ப்ளஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டான ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுங்கள். கலந்ததுக்கப்புறமா லேப்டாப்பை திருப்பிக்கிட்டு நம்ம ஓப்பனர் இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் ஓப்பனர். ஸோ அந்த ஓப்பனரை வச்சு லைட்டாக அந்த கேப்பில் கொடுத்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இப்போ வீடியோவில் பண்ணுற மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப லைட்டாக தூக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபிங்கர்ஸ் கொடுத்து கரெக்டாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? பார்த்து பண்ணுங்கள் நண்பா, உடச்சிடாதீங்க. ஓகே, அப்படியே எடுத்தோடனே கீபோர்டை பிடிச்சி இழுத்துறாதீங்க. ஸ்ட்ரிப் இருக்கும், ஸோ அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து புல் பண்ணிங்கன்னா போதும், வெளியே வந்துடும். ஸோ பார்த்து பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒன்னோட டச் ஆகிடக்கூடாது, ஷார்ட் ஆகிடும். இப்போது நம்ம வந்து புது கீபோர்டு எடுத்துகிட்டு கரெக்டாக பார்த்து மெதுவாக வைக்கணும். ஸோ கிளியராக க்ளோஸ்அப்பில் எடுத்தேன், பட் நான் வந்து வீடியோ அலங்கோலம் ஆகிடுச்சு. வச்சுக்கிட்டு அதோட லைன் கொடுத்துருப்பாங்க, அந்த லைன் தெரியாத அளவுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து கீபோர்டை பேனலோட கரெக்டாக மாட்டிக்கணும் நண்பா. கிளியராக பண்ணுங்கள். லைட்டாக ஒரு மைல்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணும்போது பவர் பட்டனில் கை போச்சுன்னா கண்டிப்பாக எனக்கான மாதிரி உங்களுக்கு கீபோர்டு ஆன் ஆகிடும். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் பார்த்து பதனமாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கார்னரிங்கெல்லாம் கரெக்டாக நம்ம நெயில், அதாவது நகத்தை வச்சு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம 2 ஸ்க்ரூவையும் போட்டுக்கணும். ஸோ ஸ்க்ரூ போட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும். ஸோ 2 ஸ்க்ரூவையும் நம்ம வந்து கரெக்டாக போட்டுக்கலாம். ஸ்க்ரூ போட மறந்தீங்கன்னா கீபோர்டு கலந்து விழுந்துடும். ஏன்னா செகண்ட் மாற்ற கீபோர்டு வந்து அந்தளவுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கீபோர்டு மாற்றிட்டோம். இதே மாதிரி வேறு நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.